விமர்சனங்கள் அவங்கவங்க பார்வை. பட் மக்களுக்கு தெரியும் எது கரெக்டு எது தப்புன்றது. தலைவருன்ற பேரில் வந்து புதுசாக கட்சி லெட்டர் பேட் கட்சி நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். பொதுமக்களாக இருந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 1000 ஸ்கூல் செலவுக்காகுது, என் ஃபீஸ் செலவுக்காகுது, மாத்திரை செலவுக்காகுது, மருத்துவ பிள்ளைங்க ஆசைப்பட்டதை வாங்கி தரலான்றது அது கரெக்டாக வந்தது பாருங்கள். அந்த டைமில் அந்த டேட்டில் கரெக்டாக வந்து விழுந்துடுது. அதை வச்சு எல்லாருமே என்கிட்ட ரொம்ப பெருமைப்படுறாங்க. நல்ல பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மழைக்கால வேலைகள் மற்ற வேலைகள் நல்லபடியாக தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க அந்தந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை உணர முடியும், செய்ய முடியும். நல்லா செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் திருப்தியாக தான் இருக்காங்க. எவ்வளோ திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து 1000 ரூபா தருது. அப்புறம் வந்து மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை, கல்லூரி மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை, இது மாதிரி பல திட்டங்கள் வந்து அறிவிப்பு கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய அரசாக தான் இந்த அரசு இருக்குது. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். வரலாற்றிலேயே அழிக்க முடியாத ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு ஒரு புறம் வந்து முதலமைச்சர் வந்து பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு எதிர்புறத்தில் இருக்கிறவங்க வந்து வெற்றி திட்டங்களை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூறி வராங்க. இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மக்கள் வந்து ஃபஸ்ட்லாம் அவங்க இருக்கும்போது ஜேசிபி வச்சுலாம் தண்ணி தள்ளினாங்க மழை பெய்யும்போது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மெயினான ரோட்டில் தண்ணி வந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்கு மேலே நிற்கிறது வடிஞ்சிருது. அந்தளவுக்கு ப்ரோட்டோகால்ஸ் அண்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. அது விமர்சனங்கள் அவங்கவுங்க பார்வை. பட் மக்களுக்கு தெரியும் எது கரெக்டு எது தப்புன்றது. ஏன் பாஜகவும் ஏடிஎம்கே கட்சியும் வந்து திமுக மேலே ரொம்ப வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து தொடர்ந்து வச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னாக்கா மேடையில் வேணால் இவங்க 2 பேர் அடிச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் பார்வைக்கு இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேர் கை கோர்த்து இத்தனை வருஷம் ஜேர்னி பண்ணதை மக்களாகிய நாங்கள் வந்து யாருமே மறக்க மாட்டோம். இப்போ வந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் 2026 அப்படின்ற ஜெயக்குமார் கூட சொல்ல மாட்டேன்றார். தவிர நாங்கள் ஒட்டும் உறவும் இல்லை, எந்த கட்சியோடு சேர மாட்டோம், பாஜகவை நாங்கள் கூட்டணியே கிடையாது அப்படின்னு எதுக்கு அந்த பின்பாட்டு அது வந்து என் அப்பா குதிர்க்குள்ளே இல்லை பூனைக்குட்டி வெளியே வருது அப்படின்ற இதை தான் அவங்க சொல்கிறாங்க. தவிர ஸோ அவங்களுக்கு ஒரே இலக்கு அந்த நம்ம ஆட்சி சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதல்வரோட இப்போ துணை முதல்வரும் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. யங்ஸ்டர் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டுன்ற இது தமிழ்நாட்டில் எங்கேயோ இருந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியை இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா அது டெப்டி துணை முதல்வர் திரு சின்னவர் உதயநிதி ஸ்டாலினால் தான் எங்கள் ஆணித்தரமாக நாங்கள் சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸோ யாருமே நடத்த முடியாத ஒரு ஏஷியா ஹாக்கி வந்து கேமை வந்து மிக சிறிய செஸ்ஸு நீங்கள் பார்த்துங்க. இப்போ அந்த கார் ரேஸ் பார்த்தீங்க பொறுத்த வரைக்கும் எத்தனை கோடி செலவு பண்ணாங்கல்ல, அந்த கேமை எந்த அளவுக்கு ரீச் கொண்டு போனாங்க உலக தரத்துக்கு அப்படின்றது தான் எங்களோட பார்வையாக நாங்கள் பார்க்குறோம். முதல்வர் அவர்கள் வந்து துபாய்க்கு போயிட்டு 6000 கோடி முதலீடை ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ 60 கோடி முதலீடை கூட ஈர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க. இது எப்படி பார்க்க? அவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்றது தான் மக்களோட கேள்வியாக இருக்கும். நாங்கள் ட்ரையாவது பண்ணோம். இந்த ஆட்சியில் இருக்கும்போது நாம் ட்ரையாவது பண்ணோம். அவங்க அதெல்லாம் பண்ணலை. அதனால் அவங்க பேசுகிறதுக்கு கரெக்டான ஆளான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து திமுக ஆட்சி மேலேயும் திமுக முதல்வர் அவர்கள் மேலேயும் வந்து தொடர்ந்து விமர்சனம் வருதே. ஒரு பப்ளிக்காக ஒரு நார்மல் பர்சனாக அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பப்ளிக்காக என்ன சொல்லணும்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு அரசியலை பற்றி தெரியல. ஏன்னா அரசியலோட குடும்பம்னு சொல்லும்போது அரசியலை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க பேசலாம். புதுசாக முளைச்ச காலம் நினைக்கும் வந்து ருசி ஆகாது. ஏற்கனவே இருக்கிற விஷயந்தான் எப்போவுமே வந்து டேக்டாகவும் சரி ஃபேக்டாகவும் சரி நல்லாயிருக்கும். ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னா ஸோ எதிர்கட்சியாக இருக்கவங்க வந்து எப்படின்னாக்கா ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க விமர்சனம் பண்ணாமல் இருந்தானாக்கா அந்த எதிர்கட்சியாக மக்கள் நினைக்க மாட்டாங்க. மக்கள் மத்தியில் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஆட்சியாளர்கள் வந்து நம்ம திராவிட கழகம் எங்கள் தளபதி வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியும் மக்கள் பாதுகாப்பான ஆட்சியும் இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. திராவிடமா பாசிசமா அப்படின்ற ஒரு பேசும் பொருளை எவ்வளோ பேர் வச்சாங்க இந்த பாராளுமன்றம் முன்னாடி. ஏன் இப்போ வந்திருக்க டிவிகே விஜய் கூட சொல்கிறாரு பாசிசமா பாயாசமா அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் வந்து மேடைக்கு வேணால் பேச முடியுமா இருக்குமோ தவிர மக்கள் மத்தியில் மக்கள் பணி செய்கிறவங்கள தான் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களே தவிர மேடையில் வந்து பேசிகிட்டே போனால் யார் வேணால் பேசலாம். இப்போ தலைவருன்ற பேரில் வந்து புதுசாக கட்சி லெட்டர் பேட் கட்சி நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். பொதுமக்களாக இருந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அது வந்து 2024 இப்போ பாராளுமன்ற தேர்தலில் திராவிட்டோட எந்த ஒரு வாக்குறுதியை சிதறாமல் மக்கள் தந்திருக்காங்கன்னா அது பாதுகாப்பான ஆட்சி கொடுத்தனால தான் இந்த பாராளுமன்றத்துக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ற அங்கீகாரமே அப்படின்றதான் எங்களோட பார்வையாக நாங்கள் பார்க்குறோம். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு மக்களாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது நிச்சயமாக திராவிட ஆட்சி இன்னும் மீண்டும் மீண்டும் வந்துட்டு தான் இருக்கும். அதில் எந்த கருத்தும் கிடையாது. மக்களுக்கு செய்ய அந்த அரசு முன்னாடி இருக்காங்க. ஆனால் பின்னாடி இருந்து அதை தடுக்கிறதுக்கு பல எதிர்க்கட்சிகள் தான் சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக மகளிர் முழுக்க முழுக்க இந்த கவர்மெண்ட்டை நம்பி இருக்கு. பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக அது நாங்கள் எதிர்பார்க்குறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் இதோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயம் மக்களை ஏமாத்துறதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்லபடியாக தான் எல்லாமே செய்கிறாங்க. என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, மக்களுக்கு விரோதமான ஆட்சி, இப்போ நடக்கிற ஆட்சி வந்து மக்களுக்கு விரோதமாக தான் இருக்குது. மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்கள் வந்து மக்களிடம் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதை தான் சொல்கிறாரு. அண்ணாமலை அவர்களும் அதை தான் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. மக்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களோட குறைபாடு என்னெல்லான்றது வந்து எங்களோட வட்டத்தில் கேட்டு யார் யாருக்கு என்னென்ன வர இன்னும் இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை திட்டம் வராததெல்லாம் கேட்டுக்கிட்டு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதிர்க்கட்சி வந்து அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதா எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு மக்களாக இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் போன வாட்டி மழை வந்து எல்லாமே பாதிக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல கூட ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. அந்த மாதிரி எல்லாமே கிளியராக பண்ணி கொடுத்துட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களோட தேவையெல்லாம் என்னம்மா அப்படின்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பிடிச்ச திட்டமாக இருக்குன்னா, இப்போ அவர் ஸ்டாலினை சொன்னதுலேருந்து கரெக்டாக அந்த மகளிர் திட்டம் கரெக்டாக அந்த 15ஆம் தேதி பெண்களுக்கு வந்து என்கிட்ட உள்ள மக்களும் எல்லோரும் ரொம்ப மிக சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அந்த 1000 ரூபாய் ஸ்கூல் செலவுக்காகுது, என் ஃபீஸ் செலவுக்காகுது, மாத்திரை செலவுக்காகுது, மருத்துவ பிள்ளைங்க ஆசைப்பட்டதை வாங்கி தரலான்றது அது கரெக்டாக வந்தது பாருங்கள். அந்த டைமில் அந்த டேட்டில் கரெக்டாக வந்து விழுந்துடுது. அதை வச்சு எல்லாருமே என்கிட்ட ரொம்ப பெருமைப்படுறாங்க. பரவாயில்ல ஸ்டாலின் ஐயா வந்து இது கரெக்டாக வந்துடுது அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் எதுவுமே செய்யலை. ஆனால் இவர் எல்லாமே செஞ்சார்ல. சொல்லுங்கள், போன வருஷம் கூட பாருங்கள் மழையில் எல்லாருக்குமே ஒன்று போல் எல்லா கடைக்குமே 6000 ரூபா கொடுத்தாரு. விட்டு போனதை கூட மறுபடியும் கேம்ப் போட்டு எடுத்தார். யாருக்கெல்லாம் அந்த பணம் வரல, யாருக்கெல்லாம் இன்னும் வரைக்கும் அந்த திட்டத்தை சொல்கிறாங்க. உரிமை தொகை இந்த 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் வரல சொல்லுங்கள், நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்க, நாங்கள் பண்ணித்தரோம். இதெல்லாமே நடக்க தான் செய்யுது. அவங்க எதிர்கட்சியில் அவங்க சொல்லுவாங்க, இது எல்லாமே சொல்கிறது தானே, கட்சியில் இதெல்லாம் சகஜம் தானே. அது வந்து அந்த அளவுக்கெல்லாம் குற்றம்லாம் சாட்டல. திமுக அவங்க கொஞ்சம் நல்லது செஞ்சு தான் வராங்க. அந்த அளவுக்கெல்லாம் குற்றம் சாட்டல. என்னோட கணிப்பு அதுதான். அதான் மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையிலே திமுகவினர் ஏமாத்த தான் செய்கிறாங்களா மக்களை? இல்லை ஏமாத்தலை. என்ன மாதிரியான நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க? அதில் நீங்கள் என்ன மாதிரியான இதை வந்து அனுபவிச்சிருக்கீங்க? இது காவா அந்த அடப்பு வந்து தண்ணி இப்போது அவ்வளோ இல்லை. முதல்ல தண்ணி நான் நடந்து போகும்போது வண்டி முழு அளவுக்கு இருக்கும். இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. அது ஒரு பார்க்குறேன். அப்புறம் வந்து இந்த சேவைலாம் செய்கிறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் செய்கிறாங்க, கிடைக்கிது மக்களுக்கு. இப்போ வந்து டிசம்பர் மாதம் வந்து ஒரு 6000 ரூபா கொடுத்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. இல்லை, முற்றிலும் தவறு. நல்ல பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. அந்த மழைக்கால வேலைகள் மற்ற வேலைகள் நல்லபடியாக தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்கவுங்க அந்தந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை உணர முடியும், செய்ய முடியும். நல்லா செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் திருப்தியாக தான் இருக்காங்க. இது அரசியல் தானம்மா. இது ஆரம்ப காலத்திலேருந்து பெரியார் காலத்திலேருந்து, அண்ணா காலத்திலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் இது பரம்பரையாக வர்றது தான். இது அரசியலுடைய இது என்ன சொல்கிறது, அரசியல் தான் இது. யார் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க சொல்லி பேசி தான் ஆகணும். அதனுடைய இது தான் இது. ஏன்னா வரலாற்றில் அழிக்க முடியாத ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்க போகிறது வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாம்மா. திராவிட முன்னாள் தலைவர் டாக்டர் கலைஞர்லாம் மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க, ரொம்ப செஞ்சுருக்காங்க. பெரியாருடைய கொள்கையை, பெரியாருடைய ஆசைகளை கண்டிப்பாக காமராஜராக இருக்கட்டும், அவங்களுடைய ஆசைகள்லாம் நல்லபடியாக செஞ்சுட்டு வராங்க. அதை பின்தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களும் செஞ்சுட்டு வராங்க. அதனால் நல்லா செய்கிறாங்க. அது திராவிடருடைய கொள்கைகளையும் மக்கள் நலனுக்கும் நல்லா செய்கிறாங்க. இது நீதி கட்சியிலேருந்து வர்றது. ரொம்ப அருமையான அரசாங்கம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன குற்றம் சாட்டுறாருன்னா, துபாய்க்கு போய் 6000 கோடி முதலீடை வந்து ஈர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 60 கோடி முதலீடை கூட இன்னும் ஈர்க்கலை. அதாவது காலனி தொழிற்சாலை தொடங்குறதுக்கு வந்து ஒரு அடிக்கல் கூட இன்னும் நட்டி வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்ப்பீங்க? இது எப்போவுமே எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் சரி, ஆப்போசிட் பண்ணுறது தான்.
அது உள்ளோக போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன கஷ்டங்கள் நிர்வாகத்தில். நல்லபடியாக செஞ்சுட்டு வராங்க. ஒன்றும் சுற்றுப்பயணம் போகணுன்றது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அசல் ஆட்சி இல்லாதவங்க சாதாரண பொதுமக்களே எடுத்துக்கிட்டோம்னா நினச்சோம்னா வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வரோம். ஒரு பெரிய பணம் தேவைப்படலை. உண்மையாகவே அது நம்ம தமிழ்நாட்டினுடைய அக்கறையில் தான் அவர் போயிட்டு வந்தார். அது கண்டிப்பாக அதோட பிரதிபலன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியும். நிர்வாகத்தில் ஒரு முதலமைச்சர்ன்ற ஒரு பொறுப்பு வந்து ஒரு பெரிய பொறுப்பு. ஆப்போசிட் சாதாரண மக்கள் எப்பவுமே நம்ம சொல்கிறது தான். அதனால் அது வந்து ஒரு யதார்த்தம் தான். தேவையான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விட்டுட்டு போகிறது தான் யதார்த்தம். அதனால் இது எப்போ எந்த அரசியல் இருந்தாலும் நடக்கிறது தான். அதனால் நல்லபடியாக நடக்குது ஆட்சி. தமிழ்நாடு அரசு வந்து தொழில் முதலீட்டில் வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ற ஒரு பத்திரிகை செய்தி என்ன சொல்லுதுன்னா 2024 ஒரு 6 மாதத்துலேயே வந்து 7 ட்ரில்லியன் அளவுக்கு முதலீடுகளை வந்து ஈர்த்ததா வந்து அந்த பத்திரிகை செய்தி சொல்லுது. இதனால் ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொழில் சாலைகள் எல்லாம் வந்து 50,000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து வேலை கிடைத்ததாக அந்த பத்திரிகை செய்தி சொல்லுது. இன்னொன்று தொழில்துறை அமைச்சர் சொல்கிறாரு, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அந்த தொழில் நிறுவனங்களுடைய பணிகள் எல்லாம் இலகுவாக்கத்துக்கான வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத சொல்கிறாரு. அதனால் இந்த அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் வந்து தன்னுடைய இருப்பிடத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய பேச்சு வந்து வெளிப்பாடு தான் அது. ஆனால் ஆட்சி வந்து சிறப்பான ஒரு வகையில் தான் செயல்பட்டுட்டு இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு வெற்றி பணிகளெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு மக்களை திமுக ஆட்சி ஏமாத்துது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதே குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அரசு வந்து சொன்ன வாக்குறுதியெல்லாம் வந்து சிறப்பாக தான் செயல்பட்டுட்டு இருக்கு. எவ்வளோ திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து 1000 ரூபா தருது. அப்புறம் வந்து மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை, கல்லூரி மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை, இது மாதிரி பல திட்டங்கள் வந்து அறிவிப்பு கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய அரசாக தான் இந்த அரசு இருக்குது. இவங்க வந்து குற்றம் சாட்டக்கூடியவர்கள் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்து இதை மாதிரி எத்தனை அறிவிப்பு கொடுத்தாங்க, மக்கள் நலனுக்கு எத்தனை திட்டம் வந்து கொடுத்தாங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதை யோசித்து பார்த்து அவங்க பேசணும். இவங்க வந்து தொழில் முதலீடு பற்றி வந்து குறை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்க ஆட்சி காலத்தில் வந்து இவ்வளோ முதலீடுகள் நாங்கள் ஈர்த்தோன்னு சொல்லி கடந்த அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை அவங்களால கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இவங்க வந்து தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இது மாதிரி பேச்செல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக இது வந்து மக்கள் களத்தில் வந்து எடுபடாது. ஆட்சி பணியாற்றக்கூடிய விதம் வந்து மக்களுக்கு தெரியும். அதனால் வந்து இது மாதிரி பேச்சுக்கள்லாம் நம்ம வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை சொல்லிக்கிறேன். அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்ல தான் செய்வாங்க. இவங்க ஆட்சியில் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லா தான் செஞ்சிட்ருக்காங்க. மெயினாக பார்த்தா இப்போ உதயநிதி வந்ததுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி மாதிரி இருக்கார். நல்ல முறையில் எல்லா செயல்பாடெல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. எதிர்க்கட்சி அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லுவாங்க, இவங்க செய்கிறத இவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் அதாவது நல்ல ஆட்சி நடைபெற்றுட்டு இருக்குன்னு மக்கள் ஒரு தரப்பில் சொல்லியிருந்தாலும் ஏன் வந்து இந்த மாதிரியான விமர்சனம் வந்து அரசு மேலே அதிகப்படியாக வருதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாதுல்ல மேடம். இவங்க செய்கிறம்போது அவங்க வந்து அவங்கள பற்றி அவங்க சொல்லுவாங்க, இவங்க செய்யாத போது அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ எதிர்க்கட்சின் போது இப்போ விஜய் புதுசாக வரும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்கள வந்து ஒரு பதில் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஒன்று மாறி மாறி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒரு மக்களாக இந்த மாதிரி விமர்சிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க செய்யும்போது அந்த செய்கிறதுக்கு அவங்க வழி விடுங்க. எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் உங்களுக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் அதை செய்யுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும்.